ஆ என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கப்படாது. என்ன மாதிரி யாராவது ரோட்டு கடையில் சில்லியவே ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்ற ஆளுங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சிக்கன் சில்லி எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாமா? காரத்துக்கு 2 ஸ்பூன் தனிமிளகா பொடியும் ஃப்ளேவர் கொஞ்சம் கரம் மசாலாவையும் போட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பையும் சதற விட்டு அதுக்கு மேலே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொட்டி ஒரு அரை லெமன் எடுத்து மலைச்சாரல் மேலே அப்படியே தெளிச்சு விட்டு சோள மாவு கொஞ்சம் எடுத்து பரபரன்னு மேலே தூவி விட்டு செக்கச்சவையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுட் கலர் ரெட்டை தூக்கி கொஞ்சம் கொட்டி விட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலக்கம் கலக்கி எடுத்தா சும்மா செக்கச்சவையில் இருந்துச்சுங்க. திறக்குன மாவை கீரை தூக்கி போட்டா கீரை உழுகிறதுக்கு 1/2 நாள் ஆச்சுங்க. அந்த பழத்தில் பரட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வாங்கி வச்ச சிக்கன் தூக்கி ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா ஆயில் மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் கேப் இல்லாமல் சிக்கன் ஃபுல்லாக மசாலா மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ஆனால் காரசாரமாக மசாலா பரட்டினா சிக்கன் எடுத்து ஓரமாக ஊறட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி வச்சிட்டோங்க. ஒரு பக்கம் அறம் பழக்க அடுப்பு பெரிய இன்னொரு புது கடாயத்து கடுப்பில் வச்சு ஊற வச்ச சிக்கனை எடுத்து ஒவ்வொன்றா என்னால் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. சிக்கனை போட சும்மா பொழுக்குன்னு சவுண்டு வந்துச்சுங்க. சும்மா நெருப்பு கங்கையே தூக்கி சட்டியில் பூத்தி வாங்கி வச்ச மாதிரி கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கடாய் வைக்கிற கறி வெந்தோடனே கம்முன்னு இருக்காமல் எடுத்து பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா அட என்ன ருசி. நன்றி நன்றி நன்றி.